வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான். ஓகே, என்னன்னா நமக்கு ரெண்டு போஸ்ட் பற்றி பேசியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபிஷனரி ஆஃபீஸர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஓகேவா? ப்ரொபிஷனரி ஆஃபீஸரை பற்றி தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பற்றி வருவோம். இப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் என்னன்னா பர்டிகுலராக அந்த டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான். ஓகே, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஸ்கேல் 1 கேட்டகரி தான். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா போதும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறது தான். ஓகே, இல்லை என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸர். ஓகேவா? ஐடினாவே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த இதுக்கு போயிடும். அப்போ என்னென்னலாம் நமக்கு பிஇல வந்து பிஇ ஆர் பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கலாம், இல்லை இசிஇ எடுத்திருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படித்தேன், பிஜி எம்எஸ்சி படித்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஓகேவா? அப்படின்னா நீங்களும் வந்து இது பண்ணலாம். இல்லை சார் நான் பிசிஏ படித்தேன் அண்டு எம்சிஏ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே எலிஜிபிள். ஓகே, இல்லை நான் 3 இயர் டிகிரி அதாவது 3+2 நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி அந்த இதில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசிஏ ஆர் எம்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஓ, அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர்னா வெறும் அக்ரி மட்டும் தானு கிடையாது, அப்படி கிடையாது. அக்ரி, ஹார்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சயின்ஸ், ஃபுட் டெக்கு, டெய்ரி சயின்ஸ், டெய்ரி டெக்கு, அப்புறம் ஃபிஷரிஸ், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எழுதலாம். அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஓகே, அதுக்காக வேகன்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 346 வேகன்சிஸ் தனியாகவே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஹெச்ஆர் ஆஃபீஸர் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கலாம், இல்லை லேபர்லா முடிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பண்ணியிருக்கலாம், அதாவது எம்பிஏ ஹெச்ஆர் அந்த மாதிரி. ஓகே, அப்படின்னா ஹெச்ஆர்டி முடிச்சிருக்கலாம், இல்லை ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதுக்கு எவ்வளோ வேகன்சிஸ்னா 25 வேகன்சிஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது மார்க்கெட்டிங். எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 205 வேகன்சிஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா, டிகிரி இன் லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா போதும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125 வேகன்சிஸ். ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 896 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஐபிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அவனே சொல்லிடுவான் ஓவர்லோட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக அந்த லாஸ்ட் டேட்டு எப்போ வருதோ அதுக்கு இயர்லியராகவே கொஞ்சம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 ஃபார் ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் அண்ட் 175 ஃபார் எஸ்சி, எஸ்டி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று குவான்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகே, அந்த 3 செக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 கொஸ்டின்ஸ் ஈச், மொத்தமாக 150 கொஸ்டின். அதில் என்னன்னா இங்கிலீஷ்க்கு மட்டும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மார்க், அதாவது 50 கொஸ்டின் 25 மார்க்ஸ். ஓகேவா? மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓவராலாக 150 கொஸ்டின் 125 மார்க் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் போவீங்க. மெயின்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ், ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது 100% வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும்தான். ஓகே, அப்போ எவ்வளோனா 60 கொஸ்டின் 60 மார்க். ஓகேவா? 45 நிமிஷம் தான் டெஸ்ட். சரி, அதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்களோட எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்துடலாம், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட இது ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதை பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் இருக்கு, பிளஸ் பிஓக்கான கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஆஃப்லைன் வேணும்னா நம்மளோட வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போதும், நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன், நான் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கான மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா
பிளே ஸ்டோர்ல வேர்ல்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அப்படிங்கிற நேம்ல இருக்கு. சரிங்களா? அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க அந்த டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸை நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கவர்மெண்ட் ஜாப்ஸோட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்ரி அண்ட் MSW இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.